வாவ் கிச்சனில் இன்றைக்கி வந்து இன்ஸ்டன்ட் சட்னி ஒன்று நான் செஞ்சு காட்டுறேன். நம்ம வீட்டுகளில் டெய்லியும் காலையிலையும் சாயங்காலமோ மாவு, தோசை மாவு, இட்லி மாவு, சப்பாத்தி இருந்தாலும் என்ன தொட்டுக்க செய்கிறதுன்னு நம்ம ரொம்ப யோசிப்போம். அதுக்கேற்ற மாதிரி ஒரு இன்ஸ்டன்ட் சட்னி நான் செஞ்சு காட்டுறேன். இப்போது அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்க்கலாம். நாட்டு தக்காளி நான் வந்து 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சம், காரம் அவங்கவுங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நான் 3 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 10 பல் எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம், எண்ணெய் வந்து நம்ம குக் பண்ணுற ஆயில் தான், நான் 50 மில்லி எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். கல் உப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுக்கிற பொருள் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு, உப்பும் போட்டு, ஆயில் அதுக்குள்ளே சேர்த்து இப்போது நம்ம மிக்சியில் அரைச்சி எடுக்கணும். இப்போது மிக்ஸி இன்ஸ்டன்ட் சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது செய்யறதுக்கு 2 நிமிஷம் தான் தேவைப்படும். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, ஊத்தாப்பம் இந்த மாதிரி ஐட்டங்களுக்கு இது நல்லா மேட்சாக இருக்குது இந்த சட்னி. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள்.